ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூவர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரெசென்ட் பண்ண தி சைலன்ஸ் அப்படின்ற படம் தான். இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆர் லியோனிட்டி அப்படின்றவர். இவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த போஸ்ட் அப்போகேலிப்டிக் த்ரில்லராக தான் எடுப்பார். ஸோ இது ஒரு படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு போஸ்ட் அப்போகேலிப்டிக் த்ரில்லர் படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஆர்கியாலஜிக்கல் எரர்னால என்ன ஆகுதுன்னா பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான ஸ்பீசிஸ், அது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தோற்றத்தில் வந்து வவ்வால் மாதிரியும் முகம் வந்து ஒரு டிராகன் ஆர் டைனோசர் மாதிரியும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பீசிஸ், அதனால் பார்க்க முடியாது. ஸோ சென்ஸ் வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி மாதிரி தான். சென்ஸ் வச்சு தான் வந்து ஜாம்பிக்கு எப்படி வந்து ஒரு வெளிச்சமும் ஒரு சென்ஸோ ஒரு சத்தத்தை வச்சோ இது பண்ணுமோ, அது மாதிரி இதனால் ஒரு காதில் கேட்குற ஹியரிங் சென்ஸை வச்சு மட்டும்தான் ஒருத்தரை அட்டாக் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா வெளியில் வந்துடுது. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா படத்தோட டைட்டில் போடுறாங்க. டைட்டில் போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட லீட் ரோலான நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காது கேட்காது, கண்ணு வாய் மட்டும் வாய் பேசுகிற லிப்ஸிங்கை வச்சு அவங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவங்க டெஃப்ன்றதுனால அவங்களுக்கு வந்து சைலன்ஸில் எப்படி வாழணும், அவங்களால தான் பின்னாடி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எல்லோரும் தப்பிக்க போகிறாங்கன்றத நமக்கு ஸ்டார்டிங்லேயே மிஸ்டர் லியோனிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு விதமான ஒரு அமெரிக்காவில் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்பீசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டோட்டல் யூஎஸ்ஏ வந்து காலி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டோட்டல் யூஎஸ்ஏ காலி பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வீட்டிலேருந்து நாடோடி மாதிரி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்படி சுச்சுவேஷன் மாறுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப்பாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. ஸோ அவரும் இவங்களுக்கு ஹெல்ப்பாக வரப்போ இவங்க காட்டுக்குள்ளே போகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் போலீஸ் ஆஃபீஸர் இறந்துடுறாரு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவங்களை சுற்றி அந்த பறவைங்க இருக்குது. ஒரு சின்ன இன்ச்சு சத்தம் கேட்டால் கூட இவங்களுக்கு வந்து அது உயிருக்கே ஆபத்தாகிற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இந்த நிலமையில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலமையில் இருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்றது தான் மீதி கதை. ஸோ இதில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த மெயின் லீடான அந்த பொண்ணுன்னு சொல்லுவேன். அவங்க வந்து அந்த டெஃப் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் கண்ணாடி போட்டிருப்பார். ஸோ ஸ்டார்டிங் வந்து அவர் வந்து குடும்பத்து மேலே அக்கறையாக இல்லாத ஒரு மாதிரி காட்டுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் ஆக்ஷனில் சதற விடுறதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட வில்லன்ஸை சொல்லலாம். ஒரு வில்லன்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு இலுமினாட்டி மாதிரி இருப்பாங்க. ஒரு அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட ஒரு பிலீவிங்ஸ்குள்ளே நம்மளை வந்து அவங்க ஹிப்னோட்டைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா அவங்களோட ஆக்டிங்க்குன்னே இந்த படத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளோ தத்ரூபமாக வந்து ஒரு வில்லன் டோன் நடிச்சிருந்தாங்க. அவருக்கு நாக்கெல்லாம் இல்லாமல் எழுதி காமிச்செல்லாம் ஒரு விதமான இது பண்ணுவார். ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஒரு சில விஷயம்லாம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் புதுசாக யோசிச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்டு இன்னொரு விஷயம், ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஆகிறப்பையும் நமக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ அதையும் இந்த படத்தில் பார்த்தேன். ஸோ இந்த படத்தை நைட் டைமில் பார்க்கலாம். நைட் டைமில் ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறப்ப பாருங்கள். இதில் 18+ கண்டென்ட்னு எதுவுமே இல்லை. ஒரு லிப்லாக் சீன் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு 18+ கண்டென்ட்டுன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் எதுவுமே இருக்காது. அதனால் வந்து இது ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் இந்த படம் பார்க்கலாம். ஒரு ஹாரர் ஃபீலிங் வேணும்னா இந்த கண்டிப்பாக அவங்க ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு ஜாம்பி படம் பார்க்குறீங்க, இந்த பேட்ஸ் மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அப்போ இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே கூட நீங்கள் டைரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூட நான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து அதை பற்றி நான் பேசுவேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர்லையோ. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.